அனைவருக்கும் வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். ஜாதியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தமாகுமா? மதத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஜாதியை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமாகுமா? ஒரு வகையில் மதமும் தீண்டத்தகாததுதான். ஒரு வகையில் மதமும் நமக்கு தீங்கு செய்கின்றது. ஒரு வகையில் மதமும் நம்மை தள்ளி வைக்கின்றது. ஒரு வகையில் மதமும் நம்மை இன்னொரு மனிதன்பால் நட்பு கொண்டாடுவதை தடுத்து நிறுத்துகின்றது. ஜாதி மட்டுமே இத்தனை ஆண்டு காலம் நமக்கு தீங்கு செய்யவில்லை. ஜாதி மட்டுமே இத்தனை ஆண்டு காலம் நம்மை பிரித்து வைக்கவில்லை. ஜாதி மட்டுமே இத்தனை ஆண்டு காலம் நமக்கு ஏற்றத்தாழ்வுகளை விதைத்து வந்து விடவில்லை. ஜாதி மட்டுமே இத்தனை ஆண்டுகளும் நம்மை தூர நிறுத்தி வைத்து பழகியதில்லை. மதமும் கூடத்தான். மதமும் நம்மை தண்டித்து வந்திருக்கிறது. மதமும் நம்மை வேறுபடுத்தி காட்டியிருக்கிறது. மதமும் இன்னொரு மனிதனிடமிருந்து நம்மை பாகுபடுத்தி வைத்திருக்கின்றது. மதம் அழிய வேண்டுமெனில் ஜாதி அழிய வேண்டும். ஜாதி அழிய வேண்டுமெனில் மதம் அழிய வேண்டும். மதம் ஜாதியை பாதுகாக்கின்றது. ஜாதி மதத்தை பாதுகாக்கின்றது. அதனால்தான் தந்தை பெரியார் ஜாதியை அழிக்க துணிந்த அதே வேளையில் மதத்தையும் தாக்க முற்பட்டார். மதத்தை தாக்க முற்பட்ட அதே வேளையில் ஜாதியை தாக்கவும் அவர் தயங்கியதில்லை. ஜாதியை சொல்ல கூச்சப்படுகின்ற நபர்கள் மதத்தை பெருமையாக மாதட்டி சொல்லுவதேன்? மதத்தை பெருமையாக மாதட்டி சொல்லும் மனிதர்கள் ஜாதியை ஒழித்து வைத்துக் கொள்ளும் சிறுமையேன்? இப்படி ஜாதிக்கும் மதத்திற்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் இல்லாமல் இரண்டும் ஒன்றாகத்தானே பிணிந்து போய் உள்ளன. நீங்கள் என்ன ஜாதி என்பது சிறுபிள்ளைத்தனமானது என்றால் நீங்கள் என்ன மதம் என்பது கூட சிறுபிள்ளைத்தனமானதான்.